இந்த மழைக்கும் இந்த தேர்தலுக்கும் மாணவர்களுக்கு விடுமுறை விடுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அது கண்டிப்பாக அனைவரும் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். மழை காலத்தில் மழை அதிகமாக பெய்யும்போது அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், இந்த அரசு விடுமுறை விடுமான்ட்டு பெற்றோர்கள், குழந்தைகள் அவளுடன் காத்துனுப்பாங்க, டிவியை பார்த்துனுப்பாங்க. இன்னைக்கு பள்ளிக்கூடம் மழை பெய்யுது, நல்ல மழை பெய்யுது, ஆனால் விடுமுறை கொடுக்கல. காரணம் என்னன்னா, காலையில் 5 மணிக்கெல்லாம் மாணவர்களுக்கு உணவை தயார் பண்ணிட்டாங்களாம். அதனால அந்த ஒரு காரணத்தை காட்டி, ஏன்னா சாப்பாடு வீணாகிடும் என்ற ஒரு காரணத்தை காட்டி மாணவர்கள் அனைவருக்கும் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக பள்ளிக்கு வர வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது. ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு கதையை ஒன்று சொல்கிறேன். இந்த தேர்தல் டைமில் வாக்காளர்கள் யார், மக்கள்கள் தேர்தலில் வாக்களித்திருப்பார்கள். வெற்றி பெறுவது யார் என்று நாளைக்கு ரிசல்ட்டு, நாளைக்கு தான் ரிசல்ட்டே சொல்ல போகிறாங்க. வாக்கு எண்ணிக்கை நடக்கும். இன்னிலேருந்து தூங்கவே மாட்டாங்க. யாரு? அந்த வேட்பாளர். அவங்க தான் நாளைக்கு முதலமைச்சராக போகிறாங்க, அமைச்சராக போகிறாங்க, எம்எல்ஏ ஆக போகிறாங்க. ஆனால் அவங்க தூங்க மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு அந்த ரிசல்ட் தெரிஞ்சாதான் அவங்களுக்கு ஒரு தூக்கமே வரும். அது மட்டும் தூங்கவே மாட்டாங்க சொல்லப்போனால். ஆனால் ரிசல்ட் வந்துட்ட பிறகு நல்லா நிம்மதியாக அதுக்கப்புறம் தான் தூங்குவாங்க. அது போலத்தான் நம்ம தான் அவங்களுக்கு அதிகாரத்தை தேர்ந்தெடுக்கிறோம். அதிகாரத்தை கொடுக்கறது யாருன்னா மக்களாகிய நாம். அவர்களுக்கு அமைச்சர், முதலமைச்சர் என்ற ஒரு அதிகாரம் கொடுக்கறதுக்கு காரணமானவங்க நம்ம மக்கள். ஒவ்வொரு மழை காலத்துலேயும் மழை பெய்யும், நல்லா பெய்யும். காலையில் நேரத்தில் நம்மளால எந்த ஒரு முடிவும் எடுக்கவும் முடியாது. ஐயோ இன்னைக்கு புள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பி விடணும், இல்லைன்னா ஆப்சண்ட் போடுவாங்க அப்படின்ற இது. ஸ்கூலுக்கு அனுப்ப முடியலன்னா ஆப்சண்ட், கண்டிப்பாக ஸ்கூலுக்கு அனுப்பி ஆகணுன்ட்டு. ஆனால் இந்த பதவியில் இருக்கிறாங்க தெரியுமா, அவங்க அவங்க கணிக்கிறது தான். இந்த பதவியில் இருக்கிறாங்கள, அவங்க என்ன செய்வாங்கன்னா காலையில் பொறுமையாக எழுந்திரிப்பாங்க. என்னன்னா நல்லா தூங்குவாங்க, பொறியமாக தான் எழுந்திரிப்பாங்க. எழுந்திரிச்சு அப்படியே வாசலில் அப்படியே நிற்பாங்க. ஹாயா அப்படி நின்று அப்படி பார்ப்பாங்க. அப்படி பார்த்துட்டு மழை பெய்யுதா வெயில் அடிக்குதா என்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் கல்வித்துறைக்கு தெரிவிப்பாங்க. ஏன்னா அவங்க வீட்டு வாசலில் மழை பெய்யுதா வெயில் அடிக்குதான்ட்டு கணிச்சு தான் அவங்க விடுமுறையும் கொடுக்குறாங்க. அதான் ஒரு சூழ்நிலை. ஆனால் மழை என்பது மெயினாக அவர் தெரிஞ்சுக்கணும், எந்த நேரத்தில் எங்கெல்லாம் பெய்யும். ஒரு இடம் பெய்யும், ஒரு இடம் பெய்யாது. ஒரு சில இடத்துல மழை பெய்யும், சில இடத்துல மழை பெய்யாது. மெயினாக இவங்க தெரிஞ்சுக்கணும். ஆனால் இவங்க லீவே இவங்க கண்ணில் பார்க்கணும். ஏன்னா இவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்கல்ல, அப்போ இவங்க பார்த்து தான் இவங்க முடிவு பண்ணணும். ஏன்னா அவங்க வீட்டாண்ட வெயில் அடிக்கும், ஆனால் மற்ற இடம்லாம் மழை பெய்யும். அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இவங்க சொல்லுறது தான் இந்த அரசாங்கம் நடக்கும். அதான் இவங்களுடைய செயல்பாடு. ஒரு மக்களுக்கு தகுந்த மாரி ஒரு ரூல்ஸு நடைமுறையை கொண்டு வரணும். மாணவ செல்வங்கள் எங்கெங்கே இருந்து பள்ளிக்கூடம் செல்கிறார்களோ அந்த ஏரியாவில் மழையா, அவங்க பெற்றோர்கள் முடிவு எடுக்கணும். இந்த இடத்துல நம்மளுக்கு மழையாக இருக்குது, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்புறதால ஏதாவது உடல்நிலை பாதிக்கப்படும். இல்லை பெற்றோர்களுக்கே மழையில் நஞ்சாக கூட அவங்களுக்கும் பாதிக்கப்படும். அவங்க முடிவு எடுக்கணும். பள்ளிக்கூடம் மழை காலங்களில் பள்ளிக்கூடம் அனுப்பக்கூடாது என்று. ஏன்னா அவங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக மழை பெய்யுது. ஒரே டைமில் எல்லா இடத்துலையும் மழை பெய்யலை. மெயினாக இந்த அரசு பதவியில் இருக்கிறவங்க மெயினாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கும், ஒரு மனசாட்சியோட
செயல்பட வேண்டும். எங்கெங்க மழை பெய்யுதோ அங்கங்க அவங்கவுங்க பெற்றோர்கள் பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைகளை அனுப்ப வேண்டும், அனுப்பக்கூடாது என்ற முடிவை அவர்களே எடுப்பதற்காக இந்த அரசு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதுக்கு தகுந்த நடவடிக்கை இந்த ஆட்சியில் உள்ளவர்கள் எடுக்க வேண்டும். ஏன்னா பள்ளிக்கூட ஆசிரியரே காத்துனுக்கிறாங்க. அமைச்சர் விடுமுறை சொல்லுவாரா? பள்ளிக்கூடம் தலைமை ஆசிரியர்கள் எல்லாம் அமைச்சர் ஏதாவது சொல்லுவாங்களான்ட்டு காத்துனுக்கிறாங்க. எந்த ஒரு தகவல் வராத நிலையில். ஆனால் தயவு செய்து இந்த அரசு பெற்றோர்கள் அவரவர்கள் பிள்ளைகள் பாதுகாப்புக்கு தகுந்த போல் பள்ளிக்கூடம் அனுப்பலாம், அனுப்பக்கூடாது என்ற நிலைமை அவர்களுக்கு அந்த உரிமையை கொடுங்க. அந்த உரிமையை கொடுப்பதும் அல்லாமல் இந்த மழை காலத்தில் பெற்றோர்கள் உரிமையோடு விடுமுறை போடும் மாணவர்களுக்கு ஆப்சென்ட் போடாதீங்க, எல்லாருக்கும் பிரசன்ட் போடுங்க. இந்த அரசு மக்களுக்காக செயல்படுத்துமாறு மிகவும் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுவை பாஸ்கரன் டிடிஎம்ஸ் மூலியமாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.